வணக்கம் மக்களே. அனைவருக்கும் நிரந்தர வீடு. அந்த வீட்டு வாசலில் கார், பைக். தாவேகாவின் தேர்தல் அறிக்கையை வாசித்த நடிகர் விஜயை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடுதோறும் ஒரு மோட்டார் சைக்கிளும் காரும் அவசியம். அதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம். சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் என தாவேகாவின் தேர்தல் அறிக்கையை நடிகர் விஜய் அறிவித்துள்ளார். இதற்கான விரிவான அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து நடிகர் விஜய் பேசுகையில், வீடுதோறும் ஒரு மோட்டார் சைக்கிளும் காரும் அவசியம். அதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம். அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். அனைவருக்கும் நிரந்தரமான வீடு கட்டித்தரப்படும். வீடுதோறும் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். அரசு மருத்துவமனைக்கு அச்சமில்லாமல் மக்கள் செல்ல வேண்டும். வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம். அதற்கான வேலைவாய்ப்பும் உருவாக்கணும். அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம். பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்கும் வகையில் மேம்பாடு. மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் கருத்து கேட்டு பாதுகாப்பு. வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும். சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் வலிமையாக இருக்கும் என்றும், இதற்கான விரிவான திட்டங்கள் எல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என நடிகர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் நடிகர் விஜய் பேசுகையில், நாட்டிற்காக உழைப்பதற்காகவே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில்தான் நாள் முழுவதும் கண்ணா இருந்தார் என்று நடிகர் எம்ஜிஆர் பாட்டொன்று பாடியிருக்கிறார். அதனை கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட காஞ்சி தலைவர் அண்ணாதுரை பிறந்த மாவட்டம்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய வழிகாட்டி என்பதால் தான் ஆரம்பித்த கட்சியின் கொடியில் அண்ணாதுரை படத்தை வைத்தவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சி, அதன் பிறகு கைப்பற்றியவர்கள் என்னையெல்லாம் பண்ணுகிறார்கள். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா என்ன மக்களே? உங்களுக்கு தான் அது நல்லாவே தெரியுமே. மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை வாங்கி வென்றுவிட்டு தற்போது மக்களுக்கு நல்லது செய்வது போல் நடிக்கிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள். அவர்களை நாம் எப்படி கேள்வி கேட்காமல் இருப்பது? இந்த காஞ்சிபுரம் மண்ணிற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் நடிகர் விஜயின் மனவேதனை, முதல் கள பயணம் தொடங்கியது பரந்தூரில் இருந்துதான். இன்றைக்கு மனவேதனைக்கு பின்னாடி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களிடம் செல் என்று சொன்ன அண்ணாதுரையை மறந்தது யார்? யாரை பார்த்து தற்கூரி என்கிறீர்கள்? உங்களுக்கு ஓட்டு போடுபவரை பார்த்தா? இந்த தற்கூரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கப் போகிறார்கள். அவர்கள் தற்கூரி அல்ல, ஆச்சரியக்குறிகள், மாற்றத்திற்கான அறிகுறி என நடிகர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார். மேலும் இந்த தகவல் தான் அனைவருக்கும் நிரந்தர வீடு. அந்த வீட்டு வாசலில் கார், பைக். தாவேகாவின் தேர்தல் அறிக்கையை வாசித்த நடிகர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.